ஹலோ டெகீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹானரோட 95G ஸ்மார்ட் ஃபோன் அதோட சக்ஸஸராக ஹானர் 90 ப்ரோ வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. தென் ஆல்ரெடி இதுவுமே குளோபலாக லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். தென் என்ன அப்படின்னா, இது சக்ஸஸர்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ண ஹானர் 95Gயை வந்து ஒரு பயங்கரமான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த 90 ப்ரோ என்ன மாதிரியான விஷயங்களோட என்ன ப்ரைஸ்னு எதுக்கு இந்தியாவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெயினாக அக்டோபர்லேயே லான்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தென் அது ஏது என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும் போது, வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விட்டுருங்க. ஹானரோட இந்த 90 ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோனோட லுக் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 90 அப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி இது குளோபலாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். லுக்கில் பெருசாக அந்த சேஞ்சஸ் இல்லை. அந்த டிஃப்ரெண்ட்டான கேமரா மாடல், பேக்கில் 3 கேமராஸ், பட் கேமராஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. இதில் சென்சார்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு ஹானர் 90ல் சிங்கிள் கேமரா இருக்கக்கூடிய செல்ஃபீஸ் மட்டும்தான் இருந்தது. 90 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 2 கேமரா சிங்கிளில் வந்து செல்ஃபீஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது. டிஸ்பிளேவோட செக்மெண்ட் அப்படின்னு வந்தோம்னா, நமக்கு அங்கே விட இங்கே கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளேஸ் இருக்க போது 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் டிஸ்பிளே. தென் ஹானர் 90 பற்றி நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஐ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3950 நிட்ஸுக்கான PW டிமிங் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தென் இதுவுமே அதே ஸ்க்ரீன் தான் அங்கேயுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். மாதிரி கேமராஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இது கொஞ்சம் ப்ரோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரோவாக சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. தென் இதில் ஒரு 200 மெகாபிக்சலுக்கான சென்சார் இருக்குது. அது வந்து காமனாக நம்ம அங்கே பார்த்தது தான். 90ல் என்ன இருந்ததோ அதே தான். தென் செகண்டாக ஒரு 32 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. நமக்கு அங்கே டெலிஃபோட்டோ இல்லை, இதில் வந்து ப்ரோ வேரியண்ட்டில் டெலிஃபோட்டோ வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க. அது போக பார்த்தோம்னா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 95Gயில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஓஎஸ்க்கான ஸ்டெபிலிட்டி இல்லை, இஏஎஸ்க்கான ஸ்டெபிலிட்டி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. நான் என்னோட வீடியோவில் கொஞ்சம் அது நெகட்டிவாக தான் சொல்லியிருந்தேன். தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓஎஸ்க்கான ஸ்டெபிலிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. தென் இது ஒரு நல்ல பாசிட்டிவ். தென் இப்போ தான் அந்த கேமராவோட ஸ்பெக் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. பட் மற்ற கேமராஸ் எல்லாம் சிமிலராக தான் இருந்தது. இல்லை டெலிஃபோட்டோ மட்டும் ஒரு அடிஷ்னல் ஆடிங்காக இருந்தது. கேமராஸ்க்காக நிறைய இம்பார்ட்டன்ஸாக பண்ணியிருக்காங்க. தென் அது ஒரு நல்ல பாசிட்டிவ். 4K 3060 FPS ரெக்கார்ட் பண்ணிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியோட கேமராஸ் வருது. செல்ஃபிஸ் மோர் அப்கிரேடட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மெகாபிக்சல் தான் போன டைம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க செல்ஃபீஸில். போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மற்றபடி வந்து அது ஒரு தனிப்பட்டு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. அது 90 ப்ரோங்கிறனால ஒரு சின்ன ஸ்லைடர் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டுறதை தவிர்த்து லுக்கில் பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்ல முடியாது. பட் செல்ஃபியில் போர்ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. பர்ஃபார்மன்ஸையுமே இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 90 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. தென் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட இதில் மோஸ்ட் பவர்ஃபுல்லான சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் பெஸ்ட் ஆப்டிமைசேஷன் இருக்குங்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல பர்ஃபார்மராக இருக்கும். தென் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த ஃபோன்லையுமே இருந்தது, பட் இந்த அளவுக்கு சொல்ல முடியல. அவங்க எடுத்து அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கன்சிடரபுளாக இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ராசர் ஓரியன்டாக பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தென் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஸ்மார்ட் ஃபோனாக பார்க்க முடிஞ்சது. பேட்டரிஸில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே வாங்க முடியல. கிட்டத்தட்ட அங்கே 90ல் என்ன இருந்தோ அதே தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இன்க்ரீஸபிள் ஆகிருக்கு. இங்கே வந்து அங்கே நமக்கு 68 வாட்ஸ் என்னமோ இருந்தது. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஸ்மார்ட் ஃபோனில் ஓவரால் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் 13ல் அவங்களோட மேஜிக் யூஐயில் தான் எடுத்துகிட்டு வராங்க 7.1 வெர்ஷனோட. ஓவரால் கிட்டத்தட்ட நிறையா சிமிலாரிட்டிஸ் இருந்தது. பட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேமராஸில் ஓஎஸ்க்கான ஸ்டெபிலிட்டி, டெலிஃபோட்டோஸ் மாதிரியான விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் சில அப்கிரேட்ஸ் அதை விட வந்து ப்ரோ அப்படின்னு காட்டுற மாதிரி சில விஷயங்கள் லுக் முதல் கொண்டு சின்ன சின்ன விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. தென் நல்லாவே இருந்தது. பட் என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் இந்த மாடல்ஸ் வந்து ஃப்ளாப்ஸாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஹானரோட 90 லான்ச் பண்ண போதே பார்த்தோம்னா அதோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. கன்சியூமர்ஸ்க்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டான ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து எக்ஸ்போர்ட்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50K வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க ஒரு அளவுக்கு டீசெண்டாக கொடுத்தே அதை 40K வரைக்கும் செட் பண்ணாங்க. தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெக்குமே நல்லா தான் இருக்குது. தென் இதை 50Kக்கு செட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் சான்சஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அதனால பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு தெரிய வந்திருக்கிறது அக்டோபரோட 3rd or 4th வீக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கன்ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் லான்ச் இருக்குங்கிறது ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டடாக இருந்தனால நான் வீடியோ லேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இப்போ ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம்டும் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மாதிரி விஷயங்களை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.